சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் தீர்க்கதரிசியின் குமாரனாகிய ஒரு வாலிபன் கோடாலியை எவ்வாறு கடன் வாங்கினான் என்பதையும் அவன் கவனக்குறைவாக இருந்ததா கோடாலியின் தலை கைப்பிடியில் உறுதியாக இருப்பதை உறுதி செய்யாமல் இருந்ததை பார்க்கின்றோம். அதேபோல் நம்மில் சிலர் கடன் வாங்கி திருப்பி கொடுப்பதில் மிகவும் அலட்சியமாக இருக்கிறோம். அதிருப்தியின் காரணமாக சிலர் நிறைய பணம் சம்பாதித்தாலும் அதை அலட்சியமாக செலவழித்து பிறகு கடன் வாங்க தொடங்குகிறார்கள். கவனக்குறைவின் காரணமாக நாம் நம்முடைய ஜெப நேரத்தையும் நம்முடைய தியான நேரத்தையும் வேதம் படிக்கும் நேரத்தையும் குறைத்து கொள்கிறோம். நாம் நமது தசம பாகங்களையும் மற்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றோம். இதனால் நாம் மகிழ்ச்சியற்றவர்களாகின்றோம். நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 9லிருந்து 11வது வசனம் வரை எல்லா வகையான மலட்டுத்தன்மையும் அகற்றப்பட்டு எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் மிகுதியாக கொடுக்க மலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்தை நாம் பார்க்கின்றோம். அன்றைய மலைகளில் சிலது 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தரிசாக இருந்திருந்தாலும் தீர்க்க தரிசனத்தின்படி தரிசாக இருந்த இடம் இப்போது வளமாகிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மிடம் கூறுகிறார், ஓ என் ஜனங்களே, நீங்கள் மலடியாகிவிட்டாலும் நீங்கள் கனிகளையும் அதிக பழங்களையும் இன்னும் அதிக பழங்களையும் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆனால் முதலில் நான் உன்னை மீண்டும் சொந்தமாக்கி கொள்ளட்டும், மேலும் மேலுமாக நான் உன்னை பயன்படுத்தட்டும். இதுதான் தேவனுடைய ஏக்கம். தேவன் ஏற்கனவே நம் மீது பொழிந்துள்ள கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். மேலும் உறுதியான நம்பிக்கையுடனும் பெரிய பார்வையுடனும் நாம் முன்னேற வேண்டும். மேலும் அவர் இன்னும் வல்லமையுடன் செயல்படுவதை நாம் அப்பொழுது பார்க்கலாம். அவர் ஒரு அதிசயமான தேவன் மற்றும் உடன்படிக்கையை காக்கும் தேவன், வல்லமையுள்ள தேவன் மற்றும் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி அவர் அற்புதங்களை செய்வார். இதுவே நம் இருதயத்தின் ஏக்கமாகவும் இருக்க வேண்டும். நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படி அவரை அழைப்போம். அவர் உண்மையுள்ள தேவன் என்பதால் நாம் அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். கடந்த காலத்தை மறந்து அவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் தேவனுடைய உயர்ந்த அழைப்போடு முன்னேறுவோம். அவர் ஒரு பெரிய தேவன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வல்லமையின் தேவன் நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக மிகுதியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். கடந்த காலத்தில் நமது தோல்விகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மறக்கப்பட்டுவிடும்.